பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை நகரத்துக்கு நுழைவாயிலாக 3 ரயில்வே லைன்கள் இருக்கின்றன. ஒன்று திருவப்பூர் ரயில்வே கேட், இன்னொன்று கரியோப்லான் கேட் ரயில்வே கேட், மூன்றாவது நமன்சமுத்திரம் ரயில்வே கேட். இதில் எதிலுமே மேம்பாலம் இல்லாத காரணத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே எல்லாவற்றையுமே செய்து தந்தால்தான் புதுக்கோட்டை நகரத்துக்கு மக்கள் வந்து போக முடியும். எனவே இந்த 3 மேம்பாலங்களையும் கட்டுவதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமா என கேட்டு அறிகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட 60 ஊராட்சிகளை கொண்ட பெரிய வட்டமாக இருக்கிறது. அது வானாபுரம் என்று ஒரு வட்டம் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ரிஷிவந்தியத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு 30 ஊராட்சிகள் 40 ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு வட்டத்தை அமைத்தால் அங்குள்ளவர்கள் எளிதாக சென்று வருவதற்கு பெரிய வசதியாக இருக்கும் என்றும், அதேபோல் எங்கள் மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிறது. அங்கே மாவட்ட ஆட்சியர் குடியிருப்பு வளாகம் இன்னும் கட்டப்படவில்லை. இவை இரண்டையும் செய்து தருவாரா என்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ராமநாதபுரம் நகராட்சி உட்பட்ட பகுதியில் தொன்மையான கோட்டாட்சியர் அலுவலகம் இருக்கிறது. கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் தொன்மை மாறாமல் புதுப்பிப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொண்டார்கள். சேதுபதி மன்னர்கள் காலத்தில் கட்டடங்கள் தொன்மை மாறாமல் அதை பராமரித்து தருவீர்களா என்பதையும், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் புதிய கூட்ட அரங்கம் போதிய வசதியோடு ஒன்று வேண்டும். பழைய கட்டிடம் என்பது 1991 கட்டப்பட்ட கட்டிடம். அது மழைக்காலங்களிலே கூட்ட அரங்கம் நடத்துவதற்கு போதுமான வசதி இல்லை. புதிய கூட்ட அரங்கம் ஒன்றும் தங்களிடத்தில் கோரிக்கை வைக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நன்றி. வந்தவாசி வட்டத்திற்குட்பட்ட நல்லூர் கிராமம் என்பது மிகப்பெரிய வருவாய் கிராமம். அதை ஒட்டியுள்ள கொண்டியாங்குப்பம் வில்லேஜ் என்பது தனி பஞ்சாயத்து. நல்லூர் கிராமம் தனி பஞ்சாயத்து, கொண்டியாங்குப்பம் தனி பஞ்சாயத்து. ஆனால் வருவாய் கிராமம் பார்த்திங்கன்னா கொண்டியாங்குப்பம் வந்து நல்லூர் கிராமத்திற்கு உட்பட்டுள்ளது. அந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை தனி வருவாய் கிராமமாக மாற்றித்தர வேண்டும் என்று கோரிக்கை. அதே போல் வெளியம்பாக்கம் என்பதும் மிகப்பெரிய வருவாய் கிராமம். அதை ஒட்டியுள்ள குறிப்பேடு கிராமம் அது தனி பஞ்சாயத்து. அதுவும் வந்து வெளியம்பாக்கம் வருவாய் கிராமத்துக்கு உட்பட்டுள்ளது. அரசு நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கும் அரசு திட்டங்களை பெறுவதற்கும் மக்கள் நெடுதூரம் சென்று பெறுவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஆகவே இந்த குறிப்பேடு கிராமத்திற்கும் கொண்டியாங்குப்பம் கிராமத்தையும் 2ஆக பிரித்து வருவாய் கிராமமாக உருவாக்க அரசு முன்வருமா என்பது தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 35 ஊராட்சிகள் உள்ளன. கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் 28 கிராமங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டன. அதில் குறிப்பாக அரிகேரி, கொத்தட்டை, கூடலூர், தொழார் போன்ற கிராமங்களில் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே இன்னும் திறக்கப்படாமல் இருக்கின்ற நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க அரசு ஆவண செய்யுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன்.